இப்ப பணியாரத்துக்குள்ள சட்னி இருக்கும். இதுக்குள்ள சட்னி இருக்கா? விந்தியா அவங்க இந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் நான் குழிப்பணியாரம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பணியார மாவு எடுத்து வச்சுட்டு அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கினதை இதில் போட்டுக்கிறேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. கார சட்னிக்கு பேனில் ஆயில் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி, உப்பு, புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறவும் சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அரைக்குழிக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு மேலே சட்னி வச்சுக்கிறேன். அரைச்ச கார சட்னி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதுக்கு மேலே மாவு ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமேட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா ஒரு கிறிஸ்பியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி